எல்லாருக்கும் வணக்கம். நம்ம GoPro 13 அன்பாக்சிங் வீடியோ போட்டுருந்தேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் வீடியோ கிளாரிட்டி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன். ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தாலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கில் ரைட் போக போகிறோம். ஆனால் இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக ஷூட் பண்ணும்போது ஒரு சின்ன கஷ்டத்தோடு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் விஜய் அண்ணா படம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்போம். ஆனால் சில பிரச்சனையால் ரிலீஸ் பண்ணலை. அது என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் கண்டிப்பாக விஜய் அண்ணா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் அண்ணா சீரெலாம் பொங்கல் செலிப்ரேஷன் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகிற வண்டி என்னான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சார் ரொம்ப பெரிய வண்டிலாம் இல்லை, அந்த அளவுக்கு சர்ப்ரைஸும் இல்லை. ஸோ இந்த வண்டி தான் நம்ம எடுக்க போகிறோம் வீடியோ. இந்த வண்டியில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாய். ஃப்ரெண்டு வந்துட்டான். ஸோ பைக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட் ஷாப்புக்கு போக போகிறோம். நாங்கள் அங்கே தான் நான் ஹெல்மெட் வாங்கினேன். இப்போ ஜாக்கெட் வாங்கணும்னு அங்கே போக போகிறேன். என்னடா இவன் ஜாக்கெட்லாம் போடுவானேன்னு யோசிக்காதீங்க, நான் ரைடிங் ஜாக்கெட் சொன்னேன். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்னு சொல்லி காட்டுறதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க. நான் அடிக்கடி இந்த சைடு வந்திருக்கேன், ஆனால் இதையே நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஒரு ஆள் இப்போ தான் வச்சாங்களா, எப்போ வச்சாங்கன்னு தெரில. சாரி, நான் ஃபஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அங்கே ஈஸியாக வாட்டர் டேங்க்கில் இருந்து மாவலி போகிற மாதிரி வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் போகிற ஹெல்மெட் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தண்டியில் இருக்குது. போய் பார்க்கலாம். நான் சொன்ன கடைக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கடை. இங்கே ஹெல்மெட் மட்டும் இல்லை, இங்கே ஜாக்கெட்ஸ், அதுக்கப்புறம் க்ளவுஸ், அதுக்கப்புறம் பைக் ஆக்சசரிஸ், அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வரும்போது எனக்கு ஹெல்மெட்ஸ்லாம் நிறைய இருந்தது, எனக்கு பிடிச்சது. அதனால தான் மறுபடியும் நான் அதே கடைக்கு வந்திருக்கேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணோம், டைம் ஆல்ரெடி ரொம்ப ஆச்சு. சடனாக பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலான்னு வச்சுட்டு இங்கேருந்து மகாபலிபுரத்தை கிளம்பிட்டோம். இப்போது பண்றீங்க இல்ல, இலப்பட்டு யாரும் கீழே விழுந்துட கூடாதுல, அதான் சாஃப்ட் லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வரட்டாமாமே. என்னடா இது, ஒரு கையில் க்ளவுஸே காணும். இதை கவனிக்காமல் இவ்வளோ நேரம் பைக் ஓட்டிகிட்டு இருந்திருக்கேனே. எங்கே வச்சுன்னு தெரிலையே, எங்காச்சும் கீழே போட்டுட்டோன்னா தெரில. பேக்லேயும் இருக்கிற மாதிரி தெரில. எங்கே கீழே தான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த க்ளவுஸும் கழட்டி வைக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்லேயே ஒரு சம்பவம் பண்ணிட்டேன்னா சூப்பரு. எனக்கு தெரிஞ்சு கேமரா செட் பண்ணும்போது தான் எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். போகும்போது தான் பார்க்கணும் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில. ஜாக்கெட் மட்டும் தான் வாங்கணும்னு நினச்சேன். இப்போ க்ளவுஸ் வாங்கணுமா? சூப்பர். மச்சான், க்ளவுஸ் எங்கே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்டா. சரி விடு, பார்த்துக்கலாம் வா. மாவலியூர் தாண்டி டீ கடைக்கு வந்துட்டோம், டீ குடிக்கலான்னு. ஸோ டீ குடிச்சிட்டு கிளம்பும்போது எப்படி இருட்டிடும். ஸோ அப்படியே நைட்டில் ரெக்கார்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு செக் பண்ணிடலாம். டீ குடிச்சிட்டு ஆளுக்கு 2 பஜ்ஜி அம்மிக்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம்.
81 போட்டிருக்கானா? கிளம்பும்போது பக்கத்து கடையிலேருந்து ஒரு 2 பேர் பைக் ரேட் எவ்வளோ கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ரேட்டு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது அது இல்ல நாம இல்ல. கிளம்பும்போது என் ஃப்ரெண்ட் அவனோட இன்ஸ்டா 360 பேக்கில் செட் பண்ணிகிட்டு இருந்தான். ஃப்ரெண்டில் வச்சு அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ செட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நான் ரோட் கிராஸ் பண்ணி நிற்கிறேன், வா சரியா? இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆக்சுவலாக ரொம்ப இருட்டான பிளேஸில் லைட்டே இல்லாத மாதிரி பிளேஸ்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. எதுவே ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லைனா வண்டி வெளிச்சம் அது மாதிரிலாம் இருக்கிற பிளேஸில் ஓரளவுக்கு வெளிச்சமாக தான் இருக்குது. நான் இப்போது கட் பண்ணி போட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தான் தெரியுது. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸு அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா ரொம்ப இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ நாங்கள் கோவில் சிக்னல் நின்றுன்னு இருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டோட இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது, நல்லா வெளிச்சமாக தெரியுது. ஆனால் இங்கே வண்டி வெளிச்சம் அதுக்கப்புறம் இந்த லைட் வெளிச்சம் எல்லாம் இருக்கனால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நானும் வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னும் வீடியோஸ் இருக்குது, பட் இன்னும் லென்த்தாக போய்டும்னு சொல்லிட்டு அதை போடலை. உங்களுக்கு ஒரு வேளை இன்ஸ்டா 360ல் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் நான் வீடியோஸ் எடுத்து போட்டுடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இடத்துக்கு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி போடணும்னாலும் சொல்லுங்கள், அதையும் போட்டுடலாம். பாய்.